இங்க இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 2 ஆஃப் நைட்ரஜன் மெட்டபாலிசம் லெசன் வந்து பார்க்க போறோம். நேத்து வந்து நம்ம ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா நைட்ரஜன் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நைட்ரஜன் சைக்கிள்னா என்ன, எப்படி வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் வந்து பிளான்ஸ் லிவிங் ஆர்கனிசம்க்கு வந்து ரைட் ஃபார்ம்ல எப்படி மாறி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம அந்த நைட்ரோஜனை எப்படி ஃபிக்ஸ் பண்றது, என்னது மாலிகுலர் நைட்ரஜன். நார்மலா அட்மாஸ்பியர்ல வந்து நைட்ரஜன் எந்த ஃபார்ம்ல இருக்கும், மாலிக்யூலோட ஃபார்ம்ல இருக்கும். மாலிகுலர் நைட்ரஜன் N2 ஃபார்ம்ல இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி அமோனியா நைட்ரஜன் வந்து காம்பவுண்ட்ஸா மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கரெக்டா. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்னது, த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஃப்ரீ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் கேஸ். ஃப்ரீ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் கேஸ்ல N2 வந்து ஒரு அன்யூசபிள் N2 பாத்தீங்கன்னா அன்யூசபிள் ஃபார்ம். கரெக்ட் தானே? ஸோ இது வந்து மோஸ்ட் லிவிங் ஆர்கனிசம் வந்து டைரக்டா அதை எடுத்துக்கவே முடியாது. அதனால இது யூசபிள் ஃபார்மா மாத்துறேன். ஓகே, எப்படின்னா அமோனியா இது ஒரு யூசபிள் ஃபார்ம், யூசபிள் ஃபார்ம் NH3 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நைட்ரைட்ஸ்னா NO2. ஓகே, நைட்ரேட்ஸ்னா NO3. ஸோ இந்த ஃபார்மை நான் மாத்துறேன். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்ன, த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஃப்ரீ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஃப்ரீ நைட்ரஜன் எந்த ஃபார்ம்ல இருக்கு, N2 ஃபார்ம்ல இருக்கும். அது வந்து விச் இஸ் நாட் யூசபிள். கரெக்டா, அது வந்து ஒரு அன்யூசபிள் ஃபார்ம்ல இருக்கு. நார்மலா மோஸ்ட் லிவிங் ஆர்கனிசம் அதை எடுத்துக்கவே முடியாது. அதை வந்து நான் யூசபிள் ஃபார்ம் மாத்துறேன். அன்யூசபிள் நைட்ரஜனை வந்து யூசபிள் ஃபார்மா மாத்த போறேன். என்னென்ன யூசபிள் ஃபார்ம் இருக்கு, 3 யூசபிள் ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அமோனியா NH3 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நைட்ரைட்ஸ் NO2 மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரேட்ஸ் NO3. ஓகே, NO3 மைனஸ். இந்த 3 ஃபார்மை நான் கன்வெர்ட் பண்ண போறேன். டெஃபினேஷன்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணிக்கலாமா. த கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரீ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் எழுதினாலும் மாலிகுலர் நைட்ரஜன் எழுதினாலும் ஒண்ணுதான். இதுக்கு அட்மாஸ்பியர்ல மாலிகுல் ஃபார்ம்ல தான் இருக்கு நைட்ரஜன். இன்டு காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் நான் சொன்னல, அமோனியா, நைட்ரைட்ஸ் தான் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் மாத்துப்போம். எஸ்பெஷலி அமோனியா, இதுல ஸ்பெஷலி வந்து நம்ம அமோனியாவை மாத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஃபர்தரா நிறைய கூட வரும், நோ ப்ராப்ளம். இஸ் கால் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரோஜனை அன்யூசபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜனை நான் ஃபிக்ஸ் பண்ணி யூசபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜனை மாத்த போறேன். ஓகே, நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் இஸ் அ ரிடக்டிவ் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் நேத்து சொன்ன பாயிண்ட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு வந்து ரிமெம்பர் பண்றேன். நான் என்ன சொன்னேன் நேத்து, ஏர்ல வந்து N2 ஃபார்ம்ல இருக்கும். இது எப்படி இருக்கும், இனர்ட்டா இருக்கும். இனர்ட்னா என்னது, இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப. இதோடைய அந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்குல்ல, அது N2 என்ன எந்த ஃபார்ம்ல இருக்கு, ட்ரிபிள் ஃபார்ம். என்ன ரெண்டு நைட்ரஜனும் வந்து ட்ரிபிள் பாண்ட், 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணு நான் சொன்னேன் கரெக்டா. இது வந்து இனர்ட்டா இருக்கும். இனர்ட்னா ரியாக்டே ஆகாது. ஓகே, இதை யூஸ் பண்ணவே முடியாது யாராலையும். பிளான்ஸ் இருக்கட்டும், அனிமல்ஸ் இருக்கட்டும், யாராலையும் வந்து அதை டைரக்டா யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இட் மஸ்ட் பி ஃபிக்ஸ்டு. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த N2 இருக்குல்ல, இது புரோக்கன் ஃபார்ம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். இது ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து யூசபிள் ஃபார்ம் மாத்த போறேன். ஓகே, ஏன் வந்து இது ரொம்ப நெசசரி நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நிறைய பாயிண்ட்ஸ் அவன் புக்ல கொடுக்குறேன். இப்போ வந்து ஆனா வந்து எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ல கேட்கறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ப்ரிப்பேரா இருக்கணும். கரெக்டா. ஸோ ஏன் வந்து இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நெசசரின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீன்ஸ் இருக்கட்டும், அமினோ ஆசிட் இருக்கட்டும், நியூக்ளிக் ஆசிட் இருக்கட்டும், எல்லாத்துலயும் நைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ நார்மலா அப்படியே அட்மாஸ்பியர்ல இவ்வளோ அபண்டன்டான 78% நைட்ரஜன் இருக்கு. கரெக்ட் தானே? ஸோ இந்த 78% நைட்ரஜன் அப்படியே விட முடியாது. அதை நான் மாத்தி அந்த புரோட்டீனுக்குள்ள, அமினோ ஆசிட்குள்ள, நியூக்ளிக் ஆசிட்குள்ள நான் எடுத்துக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இல்லாம நோ லைஃப் குட் சர்வைவ். பிகாஸ் ஏன், நைட்ரஜன் கேஸ் தான் வந்து இது இது லாக்டா இருக்கு, அன்அவைலபிளா இருக்கு. இதை நான் அவைலபிளா மாத்தி அன்லாக் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் வந்து எல்லா லைஃப் ப்ராசஸும் நடக்கும். டைஜஷன், எக்ஸ்கிரீஷன், அப்சார்ப்ஷன், இதெல்லாம் எது மூலமா, புரோட்டீன், அமினோ ஆசிட், என்சைம்ஸ், இது மூலமா இதுதான் நடக்கும். அது இல்லவே இல்லைன்னா நோ லைஃப் கேன் சர்வைவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உங்களுடைய புக் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இஸ் ரிடக்டிவ் ப்ராசஸ். இது வந்து இதை நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கலாம், வேற கலர்ல ஹைலைட் பண்ணிக்கலாம். என்ன ப்ராசஸ், ரிடக்டிவ் ப்ராசஸ். ரிடக்டிவ் ப்ராசஸ்னா என்ன, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் will stop if there is no reducing condition. ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்போ வந்து ஆக்சிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தா,
Nitrogen fixation will stop if there is a no reducing condition. இப்போ அங்க வந்து ஆக்சிஜனே இல்லைன்னா வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இஃப் ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா அதோட மீனிங் என்னன்னா அது வந்து இட் இஸ் நாட் ரெடியூசிங். நம்மளுக்கு தெரியும்ல, ரெண்டு ப்ராசஸ் இருக்கு, ஆக்சிடேட்டிவ் அதுக்கப்புறமா ரிடக்டிவ். ஓகே, ஸோ இதுல ரிடக்டிவ் ப்ராசஸ்னா என்னது, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அர்த்தம். ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்புறமா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். நான் என்ன சொன்னேன், ரிடக்டிவ் ப்ராசஸ்னா என்னது, 1 minute. ஓகே, ரிடக்டிவ் ப்ராசஸ்னா என்னது, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அதுக்கப்புறமா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க இங்க, நைட்ரஜன் பிக்சேஷன் எப்போ நடக்கும், இது ஒரு ரிடக்டிவ் ப்ராசஸ். அப்படின்னா இது கரெக்டா அந்த ரிடக்டிவ் அட்மாஸ்பியர் தேவைப்படும். ரிடக்டிவ் அட்மாஸ்பியர்னு என்னது, இந்த ஹைட்ரஜன் இருக்கணும், அப்புறமா வந்து ஆக்சிஜன் கம்மியா இருக்கணும், ஆக்சிஜனே இருக்கவே இருக்கக்கூடாது. இப்போ வந்து இதுக்கு ரிடக்டிவ் கண்டிஷன்லன்னா ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஆக்சிஜன் திடீர்னு வந்துச்சுன்னா இதோட ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா அந்த ரெடியூசிங் கண்டிஷன் வந்து இல்ல. புரியுதா உங்களுக்கு, ரிடக்டிவ் ப்ராசஸ்னா என்னது, ஆக்சிஜன் இல்லைன்னா அது ரிடக்டிவ் ப்ராசஸ். நான் ரிடக்டிவ் ப்ராசஸ் என்னது, ஆக்சிஜன் இருந்தா சடனா நைட்ரஜன் பிக்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா, சடனா வந்து ஆக்சிஜன் வந்துருச்சுன்னா அந்த நைட்ரஜன் பிக்சேஷன் ஸ்டாப் ஆயிடும், பிகாஸ் அதோடைய ரெடியூசிங் கண்டிஷன் ஸ்டாப் ஆயிடும். ஓகே, இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். The nitrogen fixation may take place by two different methods. நைட்ரஜன் பிக்சேஷன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தடா வந்து நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஒன்னு வந்து ஏ பயாலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல். ஏ பயாலஜிக்கல் அதுக்கப்புறமா பயாலஜிக்கல். ஸோ ஏ பயாலஜிக்கல்னா வந்து எந்த லிவிங் செல்லும் இல்லாம நைட்ரஜன் பிக்சேஷன் பண்ணா அது ஏ பயாலஜிக்கல். பயாலஜிக்கல் என்னதுன்னா ஏதாவது ஒரு லிவிங் திங் வச்சு நம்ம நைட்ரஜன் பிக்சேஷன் பண்றோம்னா அது வந்து பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏ பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன் வந்து பார்க்கலாம். ஏ பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன். ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், ஏ பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன் என்னது, நைட்ரஜன் வந்து அமோனியாவா ரெடியூஸ் ஆகும். அது நம்மளுக்கு தெரியும். நைட்ரஜன் பிக்சேஷன்னா நார்மலா நைட்ரஜன் ஃப்ரீ அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் வந்து அமோனியாவா கன்வெர்ட் ஆகுது. இது வித்தவுட் லிவிங் செல், எந்த லிவிங் செல்லும் இல்லாம கன்வெர்ட் பண்றது தான் ஏ பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன். நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், நைட்ரஜன் பிக்சேஷன்னா நார்மலா அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து அதை அமோனியாவா மாத்தினா அது நைட்ரஜன் பிக்சேஷன். இல்ல இந்த ஏ பயாலஜிக்கல் அந்த வேர்ட் வந்துருச்சுன்னா வித்தவுட் எனி லிவிங் செல்லே இல்லாம நான் நைட்ரஜனை அமோனியாவா மாத்துறேன், அதுதான் வந்து ஏ பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன். ஏ பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன் கேன் பி டூ டைப்ஸ். ஸோ இந்த ஏ பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு இண்டஸ்ட்ரியில வச்சு பண்ணலாம், இன்னொன்னு வந்து நேச்சுரலா பண்ணலாம். இதை வேற கலர்ல ஹைலைட் பண்ணிக்கலாமா, ஒண்ணு இண்டஸ்ட்ரியல் வச்சு பண்ணலாம், இன்னொன்னு வந்து நேச்சுரலா பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் அண்ட் நேச்சுரல். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபர்ஸ் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. ஹேபர்ஸ் ப்ராசஸ் இதுல என்ன ஆகும்னா, சிந்தட்டிக் அமோனியா இருக்குல்ல, சிந்தட்டிக்னா என்னது, ஆர்டிபிஷியல் அமோனியா இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பாசிங் மிக்சர் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் ஏ பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு தான் ஹேபர்ஸ் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஆகும்னா, சிந்தட்டிக்னா ஆர்டிபிஷியல் அமோனியா வந்து எப்படி நம்ம உருவாக்கலாம்னா, நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் bed of catalyst through a bed of catalyst iron oxide at a very high temperature and pressure. ஓகே, நம்ம இது வேற கலர்ல ஹைலைட் பண்ணிக்கலாம் பிகாஸ் இட்ஸ் டிஃபரெண்ட், ரைட்? கிரீன் கலர்ல பண்ணலாமா? ஸோ மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏ பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன். ஏ பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன் என்னதுன்னா, நைட்ரோஜன் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு டு அமோனியா
வித்தவுட் எனி லிவிங் செல். எந்த லிவிங் செல்லும் இல்லாம நைட்ரஜனை பிக்ஸ் பண்றேன். அதோட மீனிங் என்னது? நைட்ரஜனை அமோனியாவா மாத்துறேன். அதுதான் ஏ பயாலாஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன். இது கிளியர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இதுல ரெண்டு டைப் இருக்கு. என்னதுன்னா, ஒன்னு இண்டஸ்ட்ரியல், இன்னொன்னு வந்து நேச்சுரல். இண்டஸ்ட்ரியல் அதுக்கப்புறமா நேச்சுரல். இண்டஸ்ட்ரியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதான் நம்மளுடைய ஹேபர்ஸ் ப்ராசஸ். இப்போ நம்மளுடைய கோல் என்னது? அமோனியாவை மாத்தணும். ஓகே, இப்போ இண்டஸ்ட்ரியல்ல மாத்துறேன்னா நான் வந்து நானே உருவாக்குறேன். அப்படின்னா இது ஆர்டிபிஷியலா நான் உருவாக்குறேன். கரெக்டா? சிந்தட்டிக் சொல்லுவாங்க. ஆர்டிபிஷியல் ஆர் சிந்தட்டிக் ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ ஒரு ஹியூமன் வந்து மேக் பண்றோம். இது வந்து நேச்சர்ல வந்து வராம, நேச்சுரலா வராம நம்மளே அது மேக் பண்றோம். அது வந்து சிந்தட்டிக் சொல்லுவாங்க. சிந்தட்டிக் அமோனியா தான் நான் இப்ப மேக் பண்றேன். அது எப்படி மேக் பண்றேன்னா, எப்படி ப்ரொடியூஸ் பண்றேன்னா, ஒரு ஒரு கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறேன். அயன் ஆக்சைட்ஸ் எடுத்துக்கிறேன். நிறைய பெட் ஆஃப் பெட்னா என்னது? நிறைய அப்படியே வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா? பெட் ஆஃப் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ண அப்படியே வந்து ஒரு இடம் இருக்குன்னா, ஒரு ஒரு டேபிள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நான் வந்து இந்த அயன் ஆக்சைட்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்றேன். ஓகே, பெட் மாதிரி உருவாக்குறேன். பிளாட்டா, பிளாட் அண்ட் திக் அண்ட் லாங்கா, லாங்கிடியூட்ல பெருசா அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அயன் ஆக்சைடு வந்து ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல இருக்கு. ஓகே, ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல இருக்கு. இந்த டைம்ல என்ன பண்றேன்னா, நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இதுல போட்டுறேன். நான் சொல்றேன், நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல வந்து நான் வந்து அயன் ஆக்சைடு கூட வந்து விட்டுட்டேன். எனக்கு என்ன மாறிடும்? அமோனியாவா மாறிடும். பாருங்க, இங்க கொடுத்துட்டாங்களா இங்க ரியாக்ஷன். ரெட் பென் எடுத்துக்கலாம். இது என்னது? அட்மாஸ்பியர்ல இருக்கிற மாலிகுலர் நைட்ரஜன், N2 டை நைட்ரஜன் சொல்லி சொல்லுவாங்க. இது என்னது? நம்மளுடைய வாட்டர். இது ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல வந்து விட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுது? இது NH3 மாறுது, அமோனியாவா மாறுது. இது எழுதிக்கலாமா நம்ம என்னென்ன இருக்குன்னு? ரெட் பென் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பிளாக்ல பண்றேன் அப்போ உங்களுக்கு கிளியரா. இது என்னது? N2 என்னது? நைட்ரஜன். ப்ரீ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் எழுதாக்கும் நோ ப்ராப்ளம். நைட்ரஜன். 3H2 என்னது? ஹைட்ரஜன். அது பேசிக் தெரியும். NH3 என்னது? அமோனியா. நம்மளோட வேலையே என்னது? நைட்ரஜன் பிக்சேஷன்ல நைட்ரஜனை வச்சு அமோனியா மாத்த போறேன். ஓகே, இப்போ இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் வேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, கேட்டலிஸ்ட் மிக்ஸ் பண்ணி, ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ணி, டெம்பரேச்சர் ப்ரெஷர்லாம் அதிகமா பண்ணி நான் வந்து மாத்துறேன். ஓகே, ஸோ நான் இது மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா செகண்ட் டைம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இதுக்கப்புறமா கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா யூ நீட் டு ரீவாச் திஸ் லெக்சர். ஓகே, இங்க எடுத்து நம்ம இங்க வச்சிடறோம் நைட்ரஜன், திஸ் ஒன் ஹைட்ரஜன். இந்த காம்பினேஷனை நல்லா பாத்துக்கோங்க. N2H2 எழுதணும், 3H2 எழுதணும். 3 ஹைட்ரஜன். ஓகே, அமோனியா 3 இருக்குல்ல, ஹைட்ரஜன் அமோனியால 3. ஸோ 2 அமோனியா மாலிகுல் உருவாக்குறதுனால 3H2 gives 2NH3 அமோனியா. ஓகே, 500 டிகிரி செல்சியஸ் 1000 அட்மாஸ்பியர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர். என்ன டெம்பரேச்சர் கேட்பாங்க, என்ன ப்ரெஷர்னு கேட்பாங்க. அந்த டைம்ல நீங்க ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ ஏ பயாலாஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன்னா என்னது? நார்மலா நைட்ரஜன் பிக்சேஷன்னா கிளாஸ் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா இப்போ வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நைட்ரஜன் பிக்சேஷன் என்னது? ஃப்ரீயா இருக்கிற அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை எடுத்து அதை அமோனியாவா மாத்துறது. ஏன் இது அமோனியாவா மாத்துற? ஃப்ரீயா இருக்க நைட்ரஜன் அன்யூசபிள் ஃபார்ம். அது பிளான்ட் அனிமலால யூஸ் பண்ணவே முடியாது டைரக்டா. அதனால இது ஒரு யூசபிள் ஃபார்மா மாத்தி அமோனியாவா மாத்தி நான் வந்து மற்ற பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கோங்க சொல்லி இந்த ஃபார்ம்ல வந்து கொடுத்துடுறேன். அதான் யூசபிள் ஃபார்ம் மாத்துறது. ஓகே, இப்போ ஏ பயாலாஜிக்கல் இந்த டேர்ம் என்னன்னா வித்தவுட் எனி லிவிங் செல். லிவிங் செல்லே இல்லாம நம்மளே கையால உருவாக்குறது. கையால நம்மளே ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்மளே ஆர்டிபிஷியலா உருவாக்குறோம்ல, அதுதான் வந்து லிவிங் செல்ல வந்து பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஏ பயாலாஜிக்கல் பிக்சேஷன்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் அப்புறமா நேச்சுரல். இண்டஸ்ட்ரினா ஒரு லெபார்டரியில வச்சியோ அதுக்கப்புறமா வந்து ஒரு லேப்ல இல்லைன்னா வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரியில வச்சு அதை பண்ணா அங்க வந்து அமோனியாவை நான் உருவாக்குனா அது இண்டஸ்ட்ரியல். நேச்சுரல்னா நேச்சரே வந்து உருவாக்குதுன்னா அது வந்து இண்டஸ்ட்ரி, அதாவது நேச்சுரல் நைட்ரஜன் பிக்சேஷன்.
இப்போ இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் பிக்சேஷனுக்கு வந்து பார்க்கணும். இண்டஸ்ட்ரியல் ஏபயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ஹேபர்ஸ் ப்ராசஸ். ஹேபர்ஸ் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா, பெட் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருக்கும். ஃபுல்லா அயன் ஆக்சைடு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் மிக்ஸ் பண்ணி இதுல போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இது ரெண்டுமே வந்து அமோனியாவா மாறிடும். ஓகே, சிந்தட்டிக் அமோனியாவா மாறிடும். ஓகே, ஆர்டிபிஷியலா உருவாகுன அமோனியா தான். இதுதான் ஹேபர்ஸ் ப்ராசஸ். வெரி ஈஸி. ஓகே, மார்க் பண்ணிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் இண்டஸ்ட்ரியல் பிக்சேஷன். கரெக்ட் தானே? இது இண்டஸ்ட்ரியல் பிக்சேஷன். ஒரு லேப்ல வச்சு நான் இதை பண்ணிருக்கேன். வேரின் நைட்ரஜன் கேட்ஸ் ரெடியூஸ் டு அமோனியா. இது என்ன ஆகுது? இந்த பிக்சேஷன் என்ன ஆகுது? எல்லா பிக்சேஷன்ல இதுதான் நடக்கும். ஹைட்ரஜன் இஸ் ரெடியூஸ் டு அமோனியா. ஓகே, இப்போ நேச்சுரல் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். In natural process, nitrogen can be fixed especially during electrical discharges. எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகும்போது அட்மாஸ்பியர்ல இந்த அமோனியா வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் ஆகி அமோனியாவா மாறிடும். It may occur during lightning storms when nitrogen in the atmosphere can be combined with oxygen to form oxides of nitrogen. நான் சொன்னேன்ல, லைட்டனிங்ல வந்து ஆக்சிஜன் கூட நைட்ரஜன் வந்து கம்பைன் ஆகும் சொல்லியிருக்கேன்ல. இது வந்து இப்போ டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இதுல என்ன ஆகும்னா, நைட்ரஜன் நம்ம நேச்சுரல் இருக்கட்டும் ஆர்டிபிஷியல் இருக்கட்டும் எது இருந்தாலும் அந்த நம்ம நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃபார்மா மாத்த போறோம். அமோனியாவா இருக்கட்டும், நைட்ரைட்ஸா இருக்கட்டும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஃபார்மா நம்ம மாத்த போறோம். அதுல வந்து இதுல எப்படி வந்து நம்ம நேச்சுரல்ல பாத்துறோம்னா, லைட்டனிங் நடக்குது. ஓகே, லைட்டனிங் நடக்குது ஃபர்ஸ்ட். லைட்டனிங் இல்லைன்னா வந்து யூவி ரேடியேஷன், சன்ல இருக்கிற அந்த யூவி ரேடியேஷன் பட்டா கூட மாறும். ஓகே, இங்க வந்து உங்களுக்கு லைட்னிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லைட்னிங் மட்டும் பார்க்கணும். லைட்னிங் வந்து படும்போது N இருக்கு கரெக்டா? N லைட்னிங்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஹை எனர்ஜி ஹை எனர்ஜி இருக்கும், ஹை எலக்ட்ரிசிட்டி இருக்கும். கரெக்டா? சோ அது வந்து இதுல பட்ட உடனே என்ன ஆகும்? இது வந்து அப்படியே அந்த லைட்னிங் வந்த உடனே என்ன ஆகும்னா, இந்த N இருக்குல்ல, அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிடும். பிரேக் என்ன ஃபார்ம் ஆகும்னா NO இல்லைன்னா NO2 மாறும். NO and NO2 மாறும். அப்புறமா இந்த ரெயின் வாட்டர்ல டிசால்வ் ஆயிடும். ரெயின் வாட்டர்ல டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா இந்த NO இருக்குல்ல, நான் சொன்னேன் N வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கு. லைட்னிங் வந்த உடனே இது ஹை எனர்ஜி ஹை எலக்ட்ரிசிட்டி, இதோடைய சார்ஜ் எல்லாமே இது மேல போட்டுரும். போட்டதுக்கு அப்புறமா ஆகும், இந்த பாண்ட் பிரேக் ஆகி என்ன ஆகும்னா NOவா மாறிடும். என்ன மாறும்? N வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும், NOவா மாறும். இந்த NO வந்து ரெயின் வாட்டர்ல டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா NO2 மாறும். NO2 ஃபர்ஸ்ட் மாறும். இந்த NO2 வந்து ரெயின் வாட்டர்ல டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா NO3 மாறும். அப்புறமா இது சாயில்ல பட்டுரும். அப்ப சாயில்ல வந்து விழுந்துரும். சாயில்ல விழுந்ததுக்கு அப்புறமா பிளான்ட் வந்து அப்சார்ப் ஆகிடும். ஓகே, ஸோ லெட் மீ இது ஹேபர் ப்ராசஸ் வந்து ஹேபர் போஷ் கூட சொல்லுவாங்க. ஹேபர் போஷ் ப்ராசஸ் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் கேட்டா நார்மலா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹேபர்லயே கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. நான் என்ன சொன்னேன்? நேச்சுரல் ப்ராசஸ்ல ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்க நல்லா கவனி. ஸோ நல்லா வந்து தண்டர் லைட்னிங் எல்லாம் நடக்குது. லைட்னிங் ஸ்டார்ம்ஸ் நடக்குது. லைட்னிங் ஸ்டார்ம்ஸ் நடக்கும். அந்த லைட்னிங் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிசிட்டி அப்படி அதிகமா இருக்கும். அது எனர்ஜி அதிகமா இருக்கும். இது வந்து இந்த நைட்ரஜன் மேல படும். ஃப்ரீ அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் மேல படும். பட்டு இந்த ட்ரிபிள் பாண்டை உடைச்சிரும். உடைச்சிட்டு என்ன மாத்தம்? இது அட்மாஸ்பியர்ல ஃப்ரீயா ஆக்சிஜன் கிடக்கும்ல, அந்த ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும். when nitrogen in the atmosphere can combine with oxygen, NO2 மாறிடும். இந்த N வந்து ஃப்ரீ ஆயிடுமா? N லைட்னிங்கால ஹை எனர்ஜினால எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ்னால N பிரேக் ஆகி N2 பிரேக் ஆகி N மாறும். இந்த N என்ன ஆகும்? அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும். அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆயிட்டு ஆக்சைடா மாறிடும், நைட்ரைட்டா மாறிடும். ஓகே, நைட்ரைட்டா மாறிடும். இப்போ இது ரெயின் வாட்டர்ல கம்பைன் ஆகும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றேன்,
அவுட் ஆஃப் தி டாபிக் வந்து சொல்றேன். ஓகே, ஸ்டோரி மாதிரி புரியணும்ல, எப்படி நைட்ரைட் வந்து நைட்ரேட்டா மாறுதுன்னு. நைட்ரைட்னா NO2, நைட்ரேட்னா NO3. ஓகே, டோன்ட் பி கன்ஃபியூஸ். இந்த நைட்ரைட் என்ன ஆகும்? ரெயின் வாட்டர் இருக்கும்ல, தண்டர் லைட்னிங் இருக்கும்போது கண்டிப்பா ரெயின் கூட இருக்கும். ஸோ ரெயின் வாட்டர்ல வந்து இது அப்படியே வந்து பட்ட உடனே டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா NO2 ரெயின் வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா NO3 மாறும். ரெயின் வாட்டர் என்ன மேலேயேவா இருக்கும்? சாயில்ல கண்டிப்பா வந்து படும். இப்போ இது வந்து சாயில்ல பட்டதுக்கு அப்புறமா சாயில் எல்லாமே இப்போ NO3 இருக்கும், ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இந்த NO3 எல்லாமே என்ன ஆகும்? பிளான்ட் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ என்னது, நைட்ரோஜன் அப்சார்ப் பண்ணிடுச்சு, பட் இந்த ஃபார்ம் ஆஃப் NO3. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ்ல நான் அமோனியாவா மாத்துறேன். நேச்சுரல் பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன் வந்து இதுல என்ன நடக்குது? நைட்ரஜன் வந்து நைட்ரேட்ஸா மாறும். அதான் நம்ம நேத்து பார்த்தோம்ல, இங்க பாருங்க. நைட்ரேட்ஸா எப்ப மாறும்? அமோனியாவா எப்ப மாறும்? அமோனியா ஆசிட் இப்போ நெக்ஸ்ட் பாப்பீங்க. அமினோ ஆசிடா எப்ப மாறும்? அதெல்லாம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் நைட்ரேட்ஸா எப்ப மாறும்? எந்த ப்ராசஸ்ல மாறும்? யாராவது சொல்ல முடியுமா? எஸ் சாமுவேல். எஸ் மேம். அட்மாஸ்பெரிக் ஃப்ரீ நைட்ரஜன் வந்து நைட்ரேட்ஸா எந்த ப்ராசஸ்ல மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. நைட்ரேட்ஸா மேம் ஹேபர்ஸ். ஹேபர்ஸ்ல வந்து அமோனியாவா மாறும். நைட்ரோஜன் ஃப்ரீ அட்மாஸ்பெரிக் நைட்ரோஜன் வந்து அமோனியாவா ஹேபர்ஸ் ப்ராசஸ். அப்ப அது அப்படின்னா என்னது? இண்டஸ்ட்ரியல் பயாலஜிக்கல் நைட்ரோஜன் பிக்சேஷன்ல மாறும். நைட்ரேட்ஸ் எப்போ மாறும்? இப்பதான் நம்ம பார்த்தோம். என்ன ப்ராசஸ், என்ன பிக்சேஷன்? நேச்சுரலா, இண்டஸ்ட்ரியலா, பயாலஜிக்கலா, பயாலஜிக்கலா? மேம் நேச்சுரல். நேச்சுரல். பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன்ல ஒரு டைப் இருக்கு, நேச்சுரல். அந்த நேச்சுரல் நைட்ரஜன் பிக்சேஷன்ல நைட்ரஜன் வந்து நைட்ரேட்ஸா மாறும். ஓகே, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை. லைட்னிங் படும்போது என்ன ஆகும்? N3 தான் நைட்ரஜன் வந்து இந்த ஃபார்ம்ல தான் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கும் நைட்ரஜன். இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு வெறும் N இருக்கும். இந்த N வந்து ஆக்சிஜன் கூட வந்து கம்பைன் ஆயிடும், NO2 மாறிடும். இந்த NO2 வந்து வாட்டர் கூட டிசால்வ் ஆகி, ரெயின் வாட்டர் கூட டிசால்வ் ஆகி NO3 மாறும். இந்த ரெயின் வாட்டர் கீழே படும்போது இந்த NO3 வந்து கூட படும் சாயில்ல. ஸோ சாயில்ல வந்து இப்போ NO3 ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது வந்து பிளான்ட் எடுத்து. ஓகே, அவ்வளவுதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இண்டஸ்ட்ரியலும் ரொம்ப சிம்பிள். அப்புறமா வந்து இந்த நேச்சுரல் நைட்ரஜன் பிக்சேஷன் கூட ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அவ்வளவு காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. பார்க்கும்போது தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க பாருங்க, நைட்ரஜன் இருக்கா, இது கூட என்ன கம்பைன் ஆகுது? O2, ஆக்சிஜன். அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் கம்பைன் ஆயிடும். கம்பைன் என்ன ஆகும்? 2NO மாறும். இது கூட இன்னொரு ஆக்சிஜன் சேர்ந்தா 2NO2 மாறும். இப்போ இந்த NO2 வந்து என்ன ஆகும்? ரெயின் வாட்டர்ல டிசால்வ் ஆகி NO3 மாறும். இந்த NO3 அப்படியே இந்த பிளான்ட் வந்து எடுத்து இந்த NO3 ரொம்ப இதுவாகும். கொஞ்சம் கிளியரா எழுதுறேன். NO3 மாறும், ரெயின் வாட்டர்ல டிசால்வ் ஆகி. இது ரெயின் வாட்டர்னு எழுதுறேன், RW. அப்புறமா இது வந்து என்ன பண்ணிக்கும்? பிளான்ட் எடுத்து. ஓகே, N2 கூட ஆக்சிஜன் சேர்ந்தா 2NO மாறும். இன்னொரு ஆக்சிஜன் மாலிக்யூல் சேர்ந்தா 2NO2 மாறிடும். இந்த 2NO2 வந்து ரெயின் வாட்டர்ல டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா நைட்ரேட்டா மாறிடும். NO2 அது நைட்ரைட், NO3 அது நைட்ரேட். ஓகே, இங்க எழுதட்டுமா? NO2. நைட்ரைட்க்கும் நைட்ரேட்க்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகே, ஸோ NO2 என்னது? நைட்ரைட். NO3 என்னது? நைட்ரேட்ஸ். ஓகே, நைட்ரைட்ஸ் NO2 NO3.
The oxides of nitrogen may be hydrated. அதான் சொல்றாங்க. இந்த ரெயின் ஹைட்ரேட்டட்னா தண்ணி அதுல படுது. எப்படி ரெயின் வாட்டர் மூலமா இந்த மாதிரி பட்டு என்ன ஆகும்னா இது நைட்ரேட்ஸா மாறிடும். நைட்ரேட்ஸா மாறி இது எர்த்துக்கு சாயிலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நெக்ஸ்ட் பயாலாஜிக்கல் நைட்ரோஜன் பிக்சேஷன். பயாலாஜிக்கல் லிவிங் செல் வச்சு நான் நைட்ரோஜனை பிக்ஸ் பண்றேன். ஓகே, இது கெமிக்கலி பாத்தீங்கன்னா கெமிக்கலி இது வந்து அந்த ஏ பயாலாஜிக்கல் பிக்சேஷன் பண்ணலாம் அதே மாதிரி தான் இருக்கும் சேமா. ஆனா இது லிவிங் செல்லால தான் பண்ண முடியும். பயாலாஜிக்கல் நைட்ரோஜன் பிக்சேஷன் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் மாலிகுலர் நைட்ரோஜன் டு அமோனியா. சிம்பிள், நம்மளுக்கு தெரியும்ல, மாலிகுலர் நைட்ரோஜனை அமோனியாவை கன்வெர்ட் பண்ணணும்னா அதை பயாலாஜிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது லிவிங் செல்குள்ள நடக்கும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்சைம். ஓகே, நைட்ரோஜினேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு என்சைம், நைட்ரோஜினேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு என்சைம் இருக்கு. இது என்ன பண்ணும்னா லிவிங் ஒரு செல் இருக்கு, ஏதாவது ஒரு செல் பாடியில இருக்க ஏதாவது ஒரு செல் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ஸ்கின் செல்லா இருக்கட்டும், லிவர் செல்லா இருக்கட்டும், டிஷ்யூ ஹார்ட் எந்த செல்லுனாலும் இருக்கட்டும், ஒரு செல் எடுத்துக்கோங்க லிவிங் செல். அந்த செல்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு என்சைம் இருக்கு. என்சைம்னா டைஜஸ்ட் பண்றது, அதான் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புரோட்டீன், என்சைம்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். இந்த என்சைம் என்ன பண்ணும்னா இந்த என்சைமோட பேர் என்னதுன்னா நைட்ரோஜினேசஸ். நைட்ரோஜினேசஸ்னா நைட்ரோஜனை அதை டைஜஸ்ட் பண்ணது. ஓகே, இந்த நைட்ரோஜனை டைஜஸ்ட் பண்ணி ரிடக்ஷன் பண்ணி அமோனியாவா மாற்றும். அவ்வளவுதான், ஈஸி. லிவிங் செல்குள்ள ஒரு என்சைம், அந்த என்சைம் பேர் ஞாபகம் வச்சாலே போதும் உங்களுக்கு. ஓகே, நைட்ரோஜினேசஸ்னு இருக்கு. அது வந்து அது வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம். அது வேலையை பார்த்தோம். இட் கன்வெர்ட்ஸ் டு இது என்ன பண்ண நைட்ரோஜினேசஸ் இதுவே கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓகே, எதா நைட்ரோஜன் மாலிகுலர் நைட்ரோஜன் அமோனியாவா மாற்றும். இஸ் நம்ம நைட்ரோஜன் பிக்சேஷன்ல என்னென்ன பார்த்திருக்கோம் இது வரைக்கும்? நைட்ரோஜன் பிக்சேஷன் பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு, பயாலாஜிக்கல் அதுக்கப்புறமா ஏ பயாலாஜிக்கல். பயாலாஜிக்கல்ல எந்த டைப்ஸ் வரல, அது வந்து என்ன ஆகும், நைட்ரோஜினேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு என்சைம் என்ன பண்ணும்னா மாலிகுலர் நைட்ரோஜனை வந்து அமோனியாவை கன்வெர்ட் பண்ணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஏ பயாலாஜிக்கல் நைட்ரோஜன் பிக்சேஷன்ல 2 டைப் இருக்கு, வித்தவுட் எனி லிவிங் செல், இது வித் லிவிங் செல். ஓகேங்களா? ஏ பயாலாஜிக்கல் நைட்ரோஜன் பிக்சேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல், செகண்ட் ஒன் நேச்சுரல். இண்டஸ்ட்ரியல்ல வந்து ஹேபர்ஸ் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒரு பெட் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருக்கும், அயன் ஆக்சைடு இருக்கும், ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல இருக்கும். இந்த ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல நம்ம என்ன போடுவோம், நைட்ரோஜனும் ஹைட்ரோஜனுடைய காம்பினேஷன் போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அமோனியாவா இது மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, நேச்சுரல் லைட்டனிங் தான் நடக்கும். லைட்னிங் வந்து என்ன மாலிகுலர் நைட்ரோஜன்ல பட்டதுக்கு அப்புறமா இதோடைய பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும், NO2 மாறும். இந்த ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி ரெயின் வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது NO3 கன்வெர்ட் பண்ணிக்கும். இந்த ரெயின் வாட்டர் வந்து லேண்ட்ல பட்டதுக்கு அப்புறமா அப்படியே வந்து சாயில்ல இருக்கும், சாயில்ல இருந்து இந்த பிளான்ட்ல எடுத்துக்கும். ஓகே, இஸ் டிஃபைன் நைட்ரஜன் பிக்சேஷன். நைட்ரஜன் பிக்சேஷன்னா என்னது? கன்வர்ஷன் ஆஃப் molecular free atmospheric nitrogen into the into the oxides of nitrogen and ammonia. ஓகே, என்னது அமோனியா நைட்ரைட்ஸா மாத்துறது. மாலிகுலர் நைட்ரஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு யூசபிள் ஃபார்ம் ஆஃப் அமோனியா and nitrates and nitrites. Okay, which industrial process is utilized for converting nitrogen to ammonia? எந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் வச்சு நம்ம நைட்ரஜன் அமோனியாவா மாத்தோம்? எஸ், யாருக்கா தெரியும் ஆன்சர்? Haber's. Haber's, correct. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பயாலாஜிக்கல் ஏ பயாலாஜிக்கல். ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கு, பயாலாஜிக்கலுக்கும் ஏ பயாலாஜிக்கலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எஸ், பயாலாஜிக்கல்ல என்ன நடக்கும்? பயாலாஜிக்கல்ல லிவிங் செல் வச்சு நம்ம பண்ணோம், ஏ பயாலாஜிக்கல் வித்தவுட் எ லிவிங் செல். அவ்வளவுதான். ஓகே, 3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா 1 மார்க்லனா நோ ப்ராப்ளம், 1 மார்க் 2 மார்க்லாம் நீங்க இப்ப எழுதிடலாம். 3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா இது வித் அந்த பயாலாஜிக்கல் என்ன நடக்கும், நைட்ரோஜினஸ் என்சைம் அதை மாத்தும், ஏ பயாலாஜிக்கல் இண்டஸ்ட்ரியல் இருக்கு, அப்புறமா வந்து நேச்சுரல் இருக்கு, அது எல்லாமே எழுதணும். ஓகே, நேம் த என்சைம் தட் ஹெல்ப்ஸ் இன் நைட்ரோஜன் பிக்சேஷன் இன் லிவிங் செல். லிவிங் செல்ல பயாலாஜிக்கல் ப்ராசஸ்ல எந்த என்சைம் வந்து கன்வெர்ட் பண்ணும் நைட்ரஜன் அமோனியாவா?
Nitrogenases. Nitrogenases. Okay. Which gas prevents nitrogen fixation? ஸோ கிளாஸ் நீங்க இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, லேட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்து இது ஏர்லியரா சொன்னேன்னா, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ரிடக்டிவ் ப்ராசஸ். ரிடக்ஷனுக்கு ஆக்சிஜன் வந்த உடனே அந்த ஸ்டாப் ஆயிடும். ஓகே, ஆக்சிஜன் கேஸ் தான் வந்து நைட்ரஜனை ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ நம்ம நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் பை ஃப்ரீ லிவிங் ஆர்கனிசம் அண்ட் சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து பார்க்கலாம். Nitrogen fixation by free living organism and symbiotic nitrogen fixation. Nitrogen fixation is a distinctive property possessed by a select group of organisms. So இந்த நைட்ரோஜன் ஃபிக்ஸ் ரெண்டு வேர்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு என்னதுன்னா நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் பை ஃப்ரீ லிவிங் ஆர்கனிசம், அதுக்கப்புறமா சிம்பயாட்டிக் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். இந்த நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் பை ஃப்ரீ லிவிங் ஆர்கனிசம்னா என்னதுன்னா இட்ஸ் a process where independent மைக்ரோ ஆர்கனிசம்னா என்னதுங்க, சாயில்ல இல்லைன்னா தண்ணியில வந்து சின்ன சின்ன ஆர்கனிசம் இருக்கும்ல, மைக்ரோ கண்ணுக்கே தெரியாத ஆர்கனிசம் இருக்கும்ல, இது அப்படியே ஃப்ரீயா அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இது வந்து என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பிரிக் நைட்ரோஜன் அமோனியாவா என்னதுன்னா இது வந்து நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் வந்து பண்ணும், அவ்வளவுதான். ஓகே, எந்த பிளான்ட்டையும் டிபெண்ட் பண்ணி ஏதாவது நேச்சுரலா டிபெண்ட் பண்ணி எதுவுமே பண்ணாம அதுவே மாத்திக்கும் N2 NH3 நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பை ஃப்ரீ லிவிங் ஆர்கனிசம் இன் சாயில் ஆர் வாட்டர். நீங்க என்ன கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் a distinctive property possessed by a select group of organism because of the presence of enzyme in nitrogenase. நைட்ரோஜினேஸ் என்சைம் அதுக்குள்ள இருக்கிறதுனால இது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண முடியுது. செலக்டிவ் குரூப் ஆஃப் ஆர்கனிசம். The process of nitrogen fixation is primarily confined to a microbial cells like bacteria and cyanobacteria. These microorganisms may be independent and free living. என்ன சொன்னேன், சில மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இண்டிபெண்டா இருக்கும், ஃப்ரீ லிவிங்கா இருக்கும். எதுல ஃப்ரீ லிவிங்கா இருக்கும், இது இது இந்த சாயில்ல இருக்கட்டும் வாட்டர்ல எல்லாம் இருக்குன்னா இது இண்டிபெண்டா ஃப்ரீ லிவிங்கா இருக்கும். இது என்ன பண்ணும்னா அங்க இருக்கிற அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணும், அமோனியாவா மாத்தி அதை யூஸ் பண்ணிக்கும், ரிலீஸ் பண்ணிக்கும், எல்லாமே பண்ணும். ஓகே, அதான் சொல்றாங்களே. ஆனா அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும், நைட்ரோஜினேஸ் என்சைம் இருக்கணும், அப்பதான் வந்து அதனால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய ஃப்ரீ லிவிங் மைக்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, மைக்ரோ ஆர்கனிசம் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து எது எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம், அதோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ட்ரீடியம், நெக்ஸ்ட் கிளெப்செல்லா, அசோட்டோபாக்டர், ரோடோஸ்பைரிலம், அனபெனா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ட்ரீடியம், டெட்டனஸ் பார்த்துருக்கீங்களா, டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன் பார்த்துருக்கீங்களா, இல்ல டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது இந்த குரூப் ஆஃப் ஆர்கனிசம் தான், இந்த ஃபேமிலில இருந்து அது பிலாங் பண்ணுது. ஓகே, டெட்டனஸ். கிளாஸ்ட்ரீடியம் பாத்தீங்கன்னா ஒன்று ஆன்ஆரோபிக் பாக்டீரியா. அப்படின்னா இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஓகே, ஆக்சிஜனே இருக்காது. கிளெப்செல்லா பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா, அதுவும் போட்டோசிந்தட்டிக்கா இருக்காது, கிரீன் கலர்ல இருக்காது. கிளாஸ்ட்ரீடியமும் கிரீன் கலர்ல இருக்காது, ஆன்ஆரோபிக்கா இருக்கும், நான் போட்டோசிந்தட்டிக்கா இருக்கும். கிளெப்செல்லாவும் கிரீன் கலர்ல இருக்காது. அசோட்டோபாக்டர் பாத்தீங்கன்னா இதுல ஆக்சிஜன் நிறைஞ்சிருக்கும், ஆனா இது நான் போட்டோசிந்தட்டிக் தான். ரோடோஸ்பைரிலம் பாத்தீங்கன்னா இது பர்பிள் கலர்ல இருக்கும், நான் சல்ஃபர் பாக்டீரியா சொல்லுவாங்க, இல்ல சல்ஃபர் இருக்காது. ரோடோஸ்பைரிலம் பர்பிள் அண்ட் நான் சல்ஃபர் பாக்டீரியா, இது போட்டோசிந்தசிஸ் கேரி அவுட் பண்ணும். அனபெனானா சைனோ பாக்டீரியாவோட டைப் தான் அனபெனா. ஸோ இது கண்டிப்பா போட்டோசிந்தசிஸ் பண்ணும், நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிளாஸ்ட்ரீடியம் அந்த வேர்ட்ல ஏ இருக்கா, இல்ல, ஸோ இட்ஸ் ஆன்ஆரோபிக்.
ஏ இருந்தா அது ஏரோபிக், ஏ இல்லைன்னா அது anaerobic அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ்ட்ரீடியம்ல ஏ இல்ல, சோ இது anaerobic பாக்டீரியா. கிளெப்செல்லாவும் வந்து ஏவே இல்ல, சோ இது ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா. anaerobic ஃபேக்கல்டேட்டிவ் இது ரெண்டுத்துலயும் இந்த ரெண்டு ரெண்டு டைப் வரணும்னா அந்த வேர்ட்ல அந்த பாக்டீரியாவோட நேம்ல இந்த ஆர்கானிசம்ல வந்து ஏ இருக்கணும். கரெக்டா? சோ இதுல ஏ இல்ல, சோ அதனால கிளாஸ்ட்ரீடியம்ல ஏ இல்ல, சோ anaerobic பாக்டீரியா. கிளெப்செல்லாலயும் ஏ இல்ல, இது ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா. அசோட்டோபாக்டர் பாத்தீங்கன்னா இதுல ஏ இருக்கு, அசோட்டோ ஏ இருக்கா, சோ இது ஏரோபிக் பாக்டீரியா. ரோடோஸ்பைரில்லம்ல ஏ இருக்கா, இல்ல, சோ இது என்னது நான் சல்பர் பாக்டீரியா. ரோடோஸ்பைரில்லம் எஸ் இருக்கா, சோ நான் சல்பர் பாக்டீரியா. ஓகே. அனபெனா பாருங்க, இது சைனோ பாக்டீரியா நமக்கு தெரியும், இது போட்டோசிந்தட்டிக்கா தான். anaerobic நான் போட்டோசிந்தட்டிக்கா இருக்கும், ஃபேக்கல்டேட்டிவும் நான் போட்டோசிந்தட்டிக்கா இருக்கும், ஏரோபிக்கும் நான் போட்டோசிந்தட்டிக்கா இருக்கும். சல்ஃபர் மற்றும் சைனோ பாக்டீரியா இது ரெண்டு மட்டும் தான் போட்டோசிந்தட்டிக்கா இருக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இது புரியறதுக்காக நான் சொல்றேன். Some microbes may become associated with other organism and fix nitrogen. சில மைக்ரோப் என்ன பண்ணும்னா மத்த ஆர்கானிசம் கூட வந்து சேர்ந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். சிலது இண்டிபெண்டா அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும், சிலது வந்து சேர்ந்து கம்பைன் ஆகி கூட வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். The host organism may be lower part or higher plant. And இப்போ நான் சொன்னேன்ல மைக்ரோப் இருக்கு, அதோட ஹோஸ்ட் அதோட பாஸ் கூட சேர்ந்து அது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ண சொல்லல. இந்த பாஸ் ஹோஸ்ட் ஆர்கானிசம் வந்து ஒரு லோவர் பிளான்டா சின்ன பிளான்டா கூட இருக்கலாம், பெரிய பிளான்டா கூட இருக்கு சொல்றாங்க. The host organism and the nitrogen fixing microbes called establish a special relationship called symbiosis, and this results in symbiotic nitrogen fixation. என்ன சொல்றாங்கன்னா நார்மலா நான் சொன்னல ரெண்டு டைப் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நம்ம பார்த்துக்கோம். என்னதுன்னா ஒண்ணு வந்து லிவிங் ஆர்கானிசம் மூலமா, இன்னொன்று வந்து சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். லிவிங் ஆர்கானிசம்லாம் ஒண்ணும் இல்லை, சின்ன சின்ன மைக்ரோப் வந்து சாயில்லையும், நான் வந்து கிட்ட வந்து பேசுறேன். லிவிங் ஆர்கானிசம் வந்து இந்த லிவிங் ஆர்கானிசம்னால நடக்கிற நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எப்படி நடக்கும்னா சாயில்லையும் வாட்டர்லயும் பாத்தீங்கன்னா சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், பாக்டீரியா சைனோ பாக்டீரியா மாதிரி. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இண்டிபெண்டா இருக்கும், ஃப்ரீ லிவிங்கா இருக்கும். ஃப்ரீ லிவிங்னா யாரு கூடயும் கம்பைண்டா சேர்ந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணாது, அதுவே பண்ணிக்கும். ஓகே. இந்த ஆர்கானிசம் உடைய எது மூலமா நைட்ரோஜினேஸ் அந்த என்சைம் மூலமா பண்ணிக்கும். ஓகே. இதோடைய ஆர்கானிசம்லாம் பாருங்க, கிளாஸ்ட்ரீடியம் இது anaerobic-ஆ இருக்கும் பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் a கிளெப்செல்லா இந்த இதுல ஏ இருக்கா, ஏ லாஸ்ட்ல இருக்கா, ஸோ வந்து இது ஃபேக்கல்டேட்டிவ் பாக்டீரியா. அசோட்டோபாக்டர் இதுல ஏ இருக்கு, ஸோ இது ஒரு ஏரோபிக் பாக்டீரியா. ரோடோஸ்பைரல்லம்னா எஸ் இருக்கு, ஸோ இட்ஸ் நான் சல்ஃபர் பாக்டீரியா, பர்பிள் கலர்ல இருக்கும். அனபெனா பாத்தீங்கன்னா இது ஒரு சைனோ பாக்டீரியா. ஓகே. அனோ ஓகே, ANA இருக்கு, சைனோ பாக்டீரியா. எல்லாமே இதுல நான் போட்டோசிந்தட்டிக் எக்ஸப்ட் ரோடோஸ்பைரல்லம் அண்ட் அனபெனா. ஓகே. இது வந்து நம்மளுடைய நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பை ஃப்ரீ லிவிங் ஆர்கானிசம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணா இதே சில மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுன்னா மற்ற ஆர்கானிசம் கூட ஃபங்கஸ் இருக்கலாம், புரோட்டோசோவா இருக்கலாம், என்னென்ன இருக்கலாம். இது என்ன பண்ணுன்னா சில மற்ற ஆர்கானிசம் கூட சேர்ந்து கம்பைன் ஆகி அசோசியேட் ஆகி நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஒரு பெரிய பிளான்ட் இருக்கட்டும், ஒரு சின்ன பிளான்ட் இருக்கட்டும், அது கூட சேர்ந்து இது இது ரெண்டு இருக்கு கரெக்டா. இது ஒரு நைட்ரஜன் ஃபிக்சிங் மைக்ரோ, இதோடைய பாஸ் கூட சேரும்னு சொன்னல, இது வந்து ஹோஸ்ட் சொல்லுவாங்க, ஹோஸ்ட் ஆர்கனிசம். ஸோ ரெண்டு திங்ஸ் இருக்கு, ஹோஸ்ட் ஆர்கனிசம் அதுக்கப்புறமா நைட்ரஜன் ஃபிக்சிங் மைக்ரோப்ஸ். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்ல வந்து அசோசியேட் பண்ண, நான் வந்து உனக்கு இது கொடுக்குறேன், நீ எனக்கு சாப்பாடு கொடு அந்த மாதிரி சொல்லி கொடுத்து எனக்கு ஷெல்டர் கொடு அப்படின்னு ஒரு சிம்பயாசிஸ்ல இருக்கு, கிவ் அண்ட் டேக் பாலிசில இருக்கு. ஓகேங்களா. இந்த இதுதான் வந்து சிம்பயாட்டிக். இந்த சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சிங் மைக்ரோப்ஸும் ஹோஸ்ட் ஆர்கானிசமும் சேர்ந்து பண்றது அந்த ரிலேஷன்ஷிப் சிம்பயாசிஸ் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணதுல அது சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. So some symbiotic nitrogen fixing organism. Lichens, the key example. Bryophyte, Pteridophyte, எல்லாம் பிளான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. Bryophyte, Pteridophyte, Gymnosperm, Angiosperm இதெல்லாம் பிளான்ஸ் தான். Angiosperm leguminous, non-leguminous.
பிரசிலியன் கிராஸ் இதெல்லாம் நார்மலா பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அதுதான் சிஸ்டமே. லைக்கன்ஸ்ல என்ன நடக்கும்னா ரெண்டு இருக்கு, சைனோபாக்டீரியா, ஃபங்கஸ். இது ரெண்டுமே அசோசியேஷன்ல வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணும், நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். சைனோபாக்டீரியா அப்புறமா ஃபங்கஸ். இது லைக்கன்ஸ் ஒரு சிஸ்டம், இது ஒரு பெரிய ஒரு ஆர்கனிசம்னா இந்த ரெண்டு திங்ஸ் இருக்கும், சைனோபாக்டீரியா, ஃபங்கஸ். இது ரெண்டுமே சேர்ந்து உருவாகும். பிரயோஃபைட்குள்ள சைனோபாக்டீரியா, அதுக்கப்புறமா ஆந்தோசெரோஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது என்ன பண்ணும், நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும். ஒரு குரூப்ல, ஒரு யூனியன்ல, ஒரு கமிட்டில ரெண்டு மெம்பர்ஸ் மாதிரி. ஓகே, சைனோபாக்டீரியா, ஃபங்கஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். டெரிடோஃபைட்ல சைனோபாக்டீரியா அப்புறமா அசோலா. டெரிடோஃபைட்ல சைனோபாக்டீரியா அண்ட் அசோலா. பிரயோஃபைட்ல சைனோபாக்டீரியா அண்ட் ஆந்தோசெரோஸ். ஜிம்னோஸ்பர்ம்ல சைனோபாக்டீரியா அப்புறமா சைக்கஸ். சைனோபாக்டீரியா அண்ட் சைக்கஸ். ஆஞ்சியோஸ்பர்ம்ல லெக்யூம் அப்புறமா ரைசோபியம். லெக்யூம்ஸ் அண்ட் லைசோபியம். லெக்யூமினஸ் பிளான்ட் இருக்குல்ல, அதோடைய ரூட்ல ரைசோபியம்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. அது என்ன பண்ணணும்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். நான் லெக்யூமினஸ் பிளான்ட், அதுல ஆக்டினோமைசெட்னு ஒரு இருக்கு. ஆக்டினோமைசெட்ல ஆல்னஸ், மைரிகா, புர்ஷியா இது எல்லாமே இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். அல்னஸ் இருக்கலாம், மைரிகா இருக்கலாம், அப்புறமா வந்து புர்ஷியான்னு இருக்கலாம். இதுல மூணுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். நான் லெக்யூமினஸ் பிளான்ட் சேர்ந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே, இப்போ பிரசிலியன் கிராஸ் கூட கார்ன் அண்ட் அசோஸ்பைரிலம் இது மூணுமே சேர்ந்து என்ன ஆகும், பிரசிலியன் கிராஸ் கூட வந்து அசோஸ்பைரிலம் சேர்ந்து, கார்ன் கூட அசோஸ்பைரிலம் சேர்ந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். பிரசிலியன் கிராஸ் கூட அசோஸ்பைரிலம் சேரும், கார்ன் கூட அசோஸ்பைரிலம் சேரும். ஓகே, பிரசிலியன் கிராஸோட இன்னொரு பேர் என்னதுன்னா டிஜிட்டாரியா சொல்லுவோம். டிஜிட்டாரியா. நம்ம இப்ப சொல்றோம் இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகுது எப்படி, என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? நம்ம டைரக்டா மாலிகுலர் நைட்ரஜன் அமோனியாவா மாத்தோம், நைட்ரேட்ஸா மாத்தோம், நைட்ரைட்ஸா மாத்தோம்னு சொல்றோம். அதுல என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னு பார்க்கலாம், என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோடைய மெக்கானிசம் பார்க்கலாம். என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இருக்கு பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். லிவிங் ஆர்கனிசம் மூலமா நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஸ்டெப்லாம் இருக்கு, என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வாட் இட் ரிக்வயர்ஸ். கண்டிப்பா மாலிகுலர் நைட்ரஜன் இருக்கணும், அப்பதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் strong reducing power to reduce nitrogen like reduce FAD, NAD இது ரெண்டுமே தேவை. இதெல்லாம் வந்து நைட்ரஜனை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சீக்கிரமா ரெடியூஸ் பண்ண. நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பிகாஸ் இட் ஹேஸ் ட்ரிபிள் பாண்ட் அண்ட் இட்ஸ் ஸ்டேபிள். இந்த ஸ்ட்ராங்கான நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன தேவைப்படுது, பேட் அப்புறமா நேட். ரெடியூஸ்டு ஃபேட், ரெடியூஸ்டு நேட் தேவை. பேடோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிளாவின் அடினைன் டை நியூக்ளியோடைடு. நேட்னா நிக்கோட்டினமைடு, நிக்கோட்டின் அமைடு அடினைன் டி நியூக்ளியோடைடு. பிளாவின் எஃப் வந்தாலே மோஸ்டா பிளாவின் தான் வரும். ஓகே, பிளாவின் அடினைன் நியூக்ளியோடைடு. இது நிக்கோட்டின் அமைடு அடினைன் நியூக்ளியோடைடு. இது ரெண்டுமே வந்து ஒன் மினிட் இந்த மைக் கரெக்ட் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் கேக்குதா, கிளியரா இருக்கா? எஸ் சாமுவேல். Yes, ma'am. ஃபர்ஸ்ட் என்ன தேவை, நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு என்னென்ன தேவை, என்ன ரிக்வயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் மாலிகுலர் நைட்ரஜன் தான் தேவை, அது இருந்தாதான் அமோனியாவே மாற்ற முடியும். கரெக்டா, இது பேசிக். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு பவர் தேவை, ஒரு கெமிக்கல் தேவை, ஒரு மாலிக்யூல் தேவை இதை மாத்துறதுக்கு, நைட்ரஜனை ரெடியூஸ் பண்றதுக்கு. என்னென்ன தேவை, ரெண்டு தேவை. ஃபர்ஸ்ட் ரெடியூஸ்டு ஃபேட், செகண்ட் ஒன் ரெடியூஸ்டு நேட். ஃபேட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னது,
ஃபிளாவின் அடினைன் டி நியூக்ளியோடைடு. நாட்னா நிக்கோட்டினமைடு அடினைன் டி நியூக்ளியோடைடு. ஓகே. அப்புறமா எனர்ஜி தேவை, கெமிக்கல் பவர் தேவை, செகண்ட் எனர்ஜி தேவை. சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஏடிபி. எனர்ஜினா சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏடிபி, அது தேவை. இது என்ன பண்ணா ஹைட்ரஜன் ஆட்டமை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். NADHO2 பேட் HO2 இருந்து டிரான்ஸ்ஃபர் ஹைட்ரஜன் ஆட்டம். ரெண்டு இருக்குல்ல, நான் சொன்னல NAD FAD, இதுல வந்து ஹைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரஜன் மாலிகுல் அட்டாச்சா இருக்கும். இந்த ஹைட்ரஜன் மாலிகுல் NADHO2ல இருந்தும் FADHO2ல இருந்தும் நைட்ரஜனுக்கு வந்து டி நைட்ரஜனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண, NADHO2ல இருந்தும் FADHO2ல இருந்தும் டி நைட்ரஜன் N2 கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும் ஹைட்ரோஜன். ஓகே, அப்பதான் அமோனியாவா மாறும். வெறும் N2 இருந்தா இல்ல, இட்ஸ் நாட் பாசிபிள். NH3 மாறணும்னா ஹைட்ரஜன் இருக்கணும் அதுக்கு. இந்த NADHO2ல இருந்தோ FADHO2ல இருந்தோ இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு போகும் N2 கிட்ட. ஓகே, டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல, இது எது 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 தேவைப்படுதுங்க டிரான்ஸ்ஃபருக்கு? எனர்ஜி தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய என்சைம் நைட்ரோஜனேஸ் என்சைம். காம்பவுண்ட் ஃபார் ட்ராப்பிங் அமோனியா ஃபார்ம்ஸ் since it is toxic to cells. ஸோ செல் இது வந்து அமோனியா வந்து ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி வைக்கணும், மூடி வைக்கணும், இல்லைன்னா அது எக்ஸ்போஸ் ஆகி இது டாக்ஸிக்கா இருக்கும் செல்லுக்கு. செல்லுக்கு அமோனியா ரொம்ப ரொம்ப டாக்ஸிக். ஓகே, ஸோ இந்த டாக்ஸிக்கான அமோனியா வந்து செல்ல வந்து பாதிக்காம இருக்கிறதுக்காக ஓகே இது வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு கவரிங் மாதிரி போட்டு வச்சிருக்கோம். ஓகே, ஒரு பாக்ஸ்ல அதை அடைச்சு வச்சிருக்கோம். அப்பதான் வந்து மற்ற செல்லுக்குள்ள போய் அதை டிஸ்ட்ராய் பண்ணணும். இதுல ரெண்டு ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கு. ஒன்னு வந்து NADHO2, இன்னும் FADHO2. ATP are provided by photosynthesis and respiration. நம்ம என்ன சொல்றோம்? போட்டோசிந்தசிஸ். நம்ம என்ன சொல்றோம்? NADHO2 தேவை, FADHO2 தேவை, ATP தேவை. இது இந்த மூணுமே கண்டிப்பா தேவைன்னு சொல்றோம். கரெக்டா? இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறமா ரெஸ்பிரேஷன் மூலமா கிடைக்கும். என்னது? போட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறமா ரெஸ்பிரேஷன் மூலமா கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணலாமா? ஸோ நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல இதோடைய மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். மெக்கானிசம் ஆஃப் பயாலாஜிக்கல் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன்ல ஃபர்ஸ்ட் நைட்ரோஜன் ஃபிக்சேஷனுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் பண்ண கண்டிப்பா மாலிகுலர் நைட்ரோஜன் தேவை, அது இருந்தாதான் அமோனியாவை மாற்ற முடியும் என்னால. செகண்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை, ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தேவை. ரெண்டு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, FAD அப்புறமா NAD. ரெடியூஸ் FAD, ரெடியூஸ் NAD, ரெண்டு பேர் இருக்காங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னது? ரெடக்ஷன்னா என்னது? ரெடியூசிங்னா என்னது? H2 இருக்கு இதுல. ஓகே, அதுதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். அடிஷன் ஆஃப் H2 அதான் ரெடியூசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த FAD NAD, ஃபிளாவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு, நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு. அப்புறமா ATP to transfer hydrogen from the NADHO2 FADHO2 to nitrogen. ஓகே, அப்புறமா இந்த இதெல்லாம் என்சைம் நைட்ரோஜனேஸ் என்சைம் தேவை. இப்போ நைட்ரோஜனேஸ் என்சைம் போட்டதுக்கு அப்புறமா அமோனியாவா மாறிடுச்சு. அமோனியாவா மாறினதுக்கு அப்புறமா அதை ட்ராப் பண்ணி வைக்கணும், பிகாஸ் இட் இஸ் வெரி டாக்ஸிக் டு செல். ஓகே, இந்த NADHO2 FADHO2 அப்புறமா வந்து ATP இதெல்லாம் வந்து எது மூலமா கிடைக்குது? ப்ரொவைடட் பை போட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நிறைய படிக்கணும். எடுத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் சாமுவேல், ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் ஆர் நோ? நோமா. ஸோ அசைன்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஷூட் சிஸ்டம் உடைய அசைன்மெண்ட் எஸ் மேம். எஸ், ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? டெர்மினல் எக்ஸசைஸ் வரைக்கும். டெர்மினல் மட்டும் என்ன முடியல. ஸோ இன்னைக்கு நான் கரெக்ட் பண்ணி எல்லாமே அனுப்பிச்சு விடுறேன். எஸ் சொல்லுங்க. டியூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுமா?
டெர்மினலுக்கா மேம்? எஸ், டெர்மினலுக்கு. ஓகே மேம். ஸோ இன்னைக்கு வந்து நான் 2 அசைன்மெண்ட்ஸ் போடுறேன். ஓகேங்களா? இன்னைக்கே அதை முடிச்சு சென்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்க ஃப்ரெஷ் மைண்டடா இருப்பீங்க. நீங்க இப்போதான் வந்து இந்த டாபிக்கை படிச்சிருக்கீங்க. அப்பதான் உங்களுக்கு இதை பத்தி நாலேஜ் அதிகமா இருக்கும். கரெக்டா? ஸோ 10.1 10.2 இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணி நான் நாளைக்கு வரைக்கும் டியூ டேட் தரேன். 10.1க்கும் 10.2க்கும் நாளைக்கு வரைக்கும் தான் டியூ டேட் தருவேன்னா, பிகாஸ் இது இன்னைக்கே நீங்க படிச்சிருக்கீங்க. இன்னைக்கே முடிச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? முடிச்சுட்டு நீங்க வந்து இன்னைக்கே வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டா ஐ கரெக்ட் அண்ட் சென்ட் டெய்லி நான் அசைன்மெண்ட்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். டெய்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து டெய்லி பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? வேற நாளைக்கு வந்து நம்ம இந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ், இந்த போட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறமா ரெஸ்பிரேஷன் மூலமா எப்படி ஸ்டெப் வைஸா நைட்ரஜன் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என் கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? எஸ், எஸ் மேம். தேங்க்யூ.